நட்சத்திர கூட்டங்களின் மத்தியில் நிற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மொத்த செய்தியுமே புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இவ்வளவு நேரம் கை தட்டினீங்கன்னு என்ன அர்த்தம்? மொத்த செய்தியும் புரிஞ்சிருச்சுங்கிறது தான் அர்த்தமே தவிர வேற ஒன்றுமே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இரவுல 12 மணி 1 மணி இந்த நேரங்களிலெல்லாம் நான் இந்த வார்த்தைகளை தியானித்து என்னுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் என்னுடைய மனதை ஆழ்த்தினபடியினால எனக்கு ஆணித்தரமாய் தெரிந்தது, இந்த தேவனுடைய வார்த்தை மக்களை சந்தோஷப்படுத்தும், மக்களை உற்சாகப்படுத்தும், மக்களை பலனடைய செய்யும் என்பதை நான் உறுதி பூண்டவனாக இந்த கால வேளையில் உங்களை மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு மிகப்பெரிய விசுவாசம் இருக்கிறது. நான் அனுபவித்த அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் இந்த தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களோடு இடைப்படுவார் என்பதில் எனக்கு எந்த அளவும் எனக்கு சந்தேகமே இல்லை. ஆகினால மிகுந்த தைரியம் உள்ளவனாய் தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்கள் நம்புகிறீர்கள்? கர்த்தர் பேசுவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நட்சத்திரங்கள், அதுதான் என்னுடைய தலைப்பு. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளில் நீங்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். இப்ப இந்த வசனத்தை வாசிப்போம். 1 2 3 ஸ்டார்ட். உங்கள் தேவன் உபாகமம் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 22வது வசனம். உங்கள் பிதாக்கள் 70 பேராய் எகிப்திற்கு போனார்கள், இப்பொழுதோ உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போலாக்கினார். கவனிங்கள், உபாகமம் என்று சொல்லப்படுகிற வேதாகமத்தினுடைய 5வது புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய பெயரை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தினுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படி சொல்லலாம், உப ஆகமம். அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, மற்ற ஆகமங்களில் சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்று சேர்த்து முழுமையாய் சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உப ஆகமம் என்கிற வார்த்தை உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன், உப தலைவர். இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இது புரியலன்னா அப்புறம் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ சப்போர்ட், அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான். இப்போ மோசேயை பார்த்தீர்கள் என்று சொன்னால் எட்ஜில் நின்று கொண்டிருக்கிறார். எட்ஜில், எந்த எட்ஜில் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவரு அந்த பக்கம் பார்த்து நிற்கிறார், ஜனங்கள் இந்த பக்கம் பார்த்து இருக்கிறாங்க. சும்மா அந்த பக்கம் பார்த்து நிற்கிறார், இந்த பக்கம் பார்த்து இருக்காங்கன்னா உங்களுக்கு புரியாது. அவர் இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து நின்று கொண்டிருக்கிறார், ஜனங்கள் எல்லாரும் மோசேயை பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பார்வை முழு இஸ்ரவேல் தேசத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திற்கு எங்களோடு வந்தவர்களுக்கு தெரியும், நேபோ மலையிலே, அந்த மலையினுடைய உச்சியிலே, கொடுமுடியிலே, பிஸ்காவின் கொடுமுடியிலே நாங்கள் போய் நின்று மக்களுக்கு காண்பிப்போம், இதுதான் மோசே நின்று இஸ்ரவேல் தேசத்தை பார்த்த ஒரு இடம் என்று சொல்லும் பொழுது மக்களுக்கு அப்படியே ஒரே பூரிப்பு, சந்தோஷமா இருக்கும். அந்த பூரிப்பை பார்த்து அவங்க முகத்தை பார்க்கணுமே, எவ்வளவு ஆனந்த சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி அந்த எட்ஜில் நின்று கொண்டு மோசே சொல்லுகிற வசனங்களை திரும்பவும் எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள், பார்க்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளிலே நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். இப்போ என்னுடைய கேள்வி, உபாகமம் 1:10 என்பது என்ன? இதான் உபாகமம் 1:10. உபாகமம் 1:10 என்பது என்னன்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லிடுவீங்க? தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். இது தெரியாத யாருக்கும்?
உபாகம் 1:10 என்ன அப்படின்னு கேட்டா அதற்கு என்ன என்கிறதான பதில் இங்கே இருக்கிறது பாருங்கள். அது உடன்படிக்கையின் நிறைவேறுதல் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசே தன்னுடைய பிரசங்கத்திலே இவர் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லவில்லை. என்ன, இது மோசேயினுடைய வார்த்தை இல்லை. உங்களை பெருக பண்ணினார், நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல திரளாய் இருக்கிறீர்கள். It was not the words of Moses. இது மோசேயினுடைய வார்த்தைகள் அல்ல. இது என்ன என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்பீர்கள் என்று சொன்னால், பர்ஃபெக்ட்டா உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதல் என்று சொல்லி சொல்ல முடியும். மோசேயினுடைய வார்த்தைகள் மோசேயினுடையது அல்ல. மோசே அந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரரும் அல்ல. மோசே தன்னுடைய பிரசங்கத்தில் வேதாகமத்தை மேற்கோள் காட்டிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். மோசே தன்னுடைய பிரசங்கத்தில் வேதாகமத்தை மேற்கோள் காட்டுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கென்று பேசுவதற்கு வார்த்தைகளே இருக்கக்கூடாது. நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? எத்தனை பேர் கிருபை உண்டாகுதான்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. இப்போ அடுத்த ஸ்லைட பாருங்க. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆதியாகமம் எங்க கிடக்குது? உபாகம் எங்க இருக்கிறது? எத்தனை ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது? இப்போ இங்க வசனத்துல ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருகும். நட்சத்திரத்தை எண்ண முடியும் என்று சொன்னால் உன்னுடைய சந்ததியும் எண்ண முடியும். உன் சந்ததி இவ்வண்ணமாய் பெருகும், இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லிவிட்டார். அப்போ இஸ்ரவேல் மக்களை அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது அவர்களை ஆண்டவர் நட்சத்திரங்கள் என்று சொல்லிவிட்டார். இன்னொன்னு பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொன்னாரா சொல்லலையா? அடுத்தது பூமியினுடைய கடல் மணலை பார் சொன்னார். சொல்லுங்க, வானத்தை பார், பூமியை பார். நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னு சொன்னா என்ன தெரியுமா சொல்லியிருப்பார்? மேல பார், கீழே பார். இன்னும் ரொம்ப லாங்குவேஜ் மாத்தி சொல்லணும்னு சொன்னா மேலையும் கீழையும் பார். யூத அறிஞர்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வேதாகமத்தில் இருப்பதற்கு ஆபிரகாமிற்காகவே அந்த வசனம் இருந்தது என்று சொல்லி யூத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆதியாகமம் 1:1 எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் ஆண்டவர் சிருஷ்டித்ததை ஆபிரகாமுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லி யூத அறிஞர்கள் சொல்லி முடித்து விட்டார்கள். இப்பொழுது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி நட்சத்திரங்களை போல பெருகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். இப்ப பாருங்க, இதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆபிரகாம் விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது சொல்லுங்கள் பார்க்கலாம், அந்த ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறத. விசுவாசத்தினால் ஆபிரகாம். சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. By faith Abraham. இப்ப அடுத்தது என்ன சொல்லி பார்த்தீங்க, என்னவென்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஷெப்பர்ட் ஃபேமிலி, ஒரு தனிப்பட்ட மேய்ப்பனுடைய குடும்பத்தை ஆண்டவர் தாழ்மையிலிருந்து உயர்த்தி பிரசித்தி பெற்ற ஒரு தேசமாக ஆண்டவர் உருவாக்கி விட்டார். ஆபிரகாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் வாழ்கிறதான 75% மக்கள் அவரைத்தான் எங்க அப்பான்னு சொல்லிக்கிறாங்க. முஸ்லிம்களும் எங்க அப்பா அவர் தாங்கிறாங்க, யூதர்களும் எங்க அப்பா அவர் தாங்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் எங்க அப்பா அவர் தாங்கிறாங்க. எங்கிருந்து வந்தவர்? மெய்ப்பன், ஒண்ணுமே இல்லாம இருந்து வந்தவர். கர்த்தரால் உயர்த்த முடிஞ்சதா? முடியலையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப
இப்போ மோசேயினுடைய செயல் என்னங்கிறத பாருங்க. எட்ஜில் நின்று கொண்டிருக்கிறார்கள், விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறார்கள். மோசே இதை மேற்கோள் காட்டுகிறார். ஆபிரகாமிற்கு, உங்களுடைய முற்பிதாவிற்கு தேவன் சொன்ன இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். இப்பொழுது அவர் சொன்னபடியே நீங்கள் நட்சத்திரங்களைப் போல பெருகி இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை மோசே சொல்லும் பொழுது இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ரெண்டு விஷயம் புரிகிறது. என்னவென்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏற்கனவே சொன்ன அந்த விஷயத்தை ஆண்டவர் இப்பொழுது நிறைவேற்றுவார் என்று சொன்னால், இனியும் வருங்காலத்திலும் எங்களுக்கு எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற அவர் போதுமானவர் என்கிற ஒரு நம்பிக்கையும் யாருக்கு கொடுக்கிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களுக்கு அது கொடுக்கிறதா இருக்கிறது. அதை நான் என்னவென்று சொல்லுகிறேன் என்று சொல்லி பாருங்கள். நம்முடைய நம்பிக்கையும் இதை சார்ந்ததாகத்தான் காணப்படுகிறது. அந்த வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நிறைவேற்றி இருப்பார் என்று சொன்னால், ஈசாக்குக்கு நிறைவேற்றி இருப்பார் என்று சொன்னால், யாக்கோபுக்கு நிறைவேற்றி இருப்பார் என்று சொன்னால், மோசேக்கும் நிறைவேற்றி இருப்பார் என்று சொன்னால், 4 பேர் சொல்றாங்க. சொல்லுங்க. நமக்கும் நிறைவேற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன் இதுக்காக. ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசியுங்கள். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். நீங்க யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலே எபிரேய நிருபக்காரன் குறிப்பிடும் பொழுதும் நட்சத்திரத்தையே குறிப்பிடுகிறார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? இப்போ அடுத்த கேள்வி, ஒரு பெரிய தேசம் என்பதை ஆபிரகாம் விசுவாசிப்பதற்கு முன்பாக ஒரு தனிப்பட்ட குழந்தையை கர்த்தர் கொடுப்பார் என்பதை அவன் விசுவாசிச்சுக்கணும். புரிஞ்சுதானே என்ன சொல்றேன்னு சொல்லி? ஒரு பெரிய தேசம் என்பதை ஆபிரகாம் விசுவாசிக்கணும்னு சொன்னா ஒரு பிள்ளை பெறத முதல்ல விசுவாசிக்கணும். ஒரு பிரசவத்துல 3 பிள்ளைகள் பிறந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், 4 பிள்ளைகள் பிறந்ததை கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஒரு பிரசவத்துல 10 பிள்ளைகள் பிறந்ததை கேள்விப்பட்டிருக்கீங்க? வாட்ஸ்அப்ல வந்ததெல்லாம் நாங்க சொல்லல, நீங்க கண்ணால பார்த்திருக்கணும். 10 இல்ல, அது வேண்டாம், நம்ம பார்த்தோமா? நீங்க யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். ஒரு தேசத்துக்கு 10 குழந்தைகள் ஒரு தேசம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 15 குழந்தைகள் 15 பேர் இருந்தா ஒரு தேசம்னு சொல்ல முடியுமா? ஆனா ஆபிரகாம் சொன்னார், ஒரு குழந்தையை கொடுக்கிறப்பா, நீ என்னன்னு விசுவாசிக்கணும், தேசம் விசுவாசிக்கணும் ஆண்டவர். எப்படி இருக்கும்? ஒரு குழந்தையை கொடுக்கிற, நீ என்னன்னு விசுவாசிக்கணும், தேசம் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் ஆபிரகாமுக்கு தேவன் ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்தார்? யாருக்கு பதில் சொல்ல தெரியும்? இல்ல, நீங்க என்னைக்கு இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா? ஏன் ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் கொடுத்தார்? அதை கேட்டீங்களா? நீங்க கேட்டு யாரும் பதில் சொல்லியிருக்காங்களா? இல்ல முதல்ல கேட்டீங்களா? கேட்டிருக்கீங்களா? கேட்கல. அப்படி கேட்டு யாருக்கும் பதில் சொல்லாதவங்க இருக்கிறீங்களா? யாருக்கும்? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இண்டிவிஜுவாலிட்டி சொல்லுங்க, தனித்துவம். இப்ப நான் சொல்லுகிற விஷயத்தை பாருங்கள். ஏன் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்பதற்கு இன்னைக்கு ஆன்சர் வரப்போகுது உங்களுக்கு. எத்தனை பேர் இந்த ஆன்சரை பார்க்கிறதுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கிறீங்க, ஒரு உற்சாகத்தோடு இருக்கிறீர்கள்? ஏன் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்தார்? இண்டிவிஜுவாலிட்டி, தனித்துவம். ஒவ்வொரு தனிநபரும் வித்தியாசமானவர்கள். ஒவ்வொரு தனிநபரும். ஏனென்றால், எத்தனை பேர் அடுத்த ஸ்லைடுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அப்பதான் அடுத்த ஸ்லைடுக்கு போவேன் நான். ஒவ்வொரு தனிநபரும் வித்தியாசமானவர்கள். ஏனென்றால், அடுத்த ஸ்லைடுக்கு போறதுக்கு முன்னால யாரால சொல்ல முடியும் இத? ஒவ்வொருத்தரும் கரெக்ட். ஒவ்வொரு நட்சத்திரம் வித்தியாசமானது. ஒவ்வொரு தனிப்பட்டவர்களும் ஒரு நட்சத்திரம். ஹல்லேலூயா. இப்போ அந்த யூனிக்னஸ் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக, ஒரே காரணத்திற்காக ஒரு குழந்தையோட நிறுத்தினார் ஆண்டவர்.
அந்த ஒரு குழந்தையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததன் மூலமாக இண்டிவிஜுவாலிட்டி என்கிற விஷயத்தை ஆண்டவர் புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். அது மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ஆபிரகாமின் மூலமாக ஆண்டவர் என்ன புரிய வைக்கிறார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் யூனிக் தான். Each and every one of you sitting here inside the church, you are unique in the sight of God. உங்களை யாரும் மேட்ச் பண்ண முடியாது, உங்களை யாரும் கம்பீட் பண்ண முடியாது, உங்களை யாரும் ஓவர் கம் பண்ண முடியாது. உங்களை போல நீங்கள் செய்யற விஷயத்தை இன்னொருவர் செய்வதற்கு இந்த உலகத்தை இதுவரைக்கும் பிறக்கல, இனிமேலும் பிறக்க போவதும் கிடையாது. கைகளை தட்டி ஆண்டவர் கண்ணில் சொல்லுவோம் எல்லாரும். எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி இருக்கிறேன், நீங்க எப்படி உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க. நீங்க செய்யற விஷயத்தை உங்களை போல நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த பூலோகத்துல செய்வதற்காக உங்களுக்கு முன்னால ஆதாமிலிருந்து ஒரு மனுஷன் பிறக்க கிடையாது. பூமி உள்ளளவும் இனி ஒரு மனுஷன் பிறக்க போறதும் கிடையாது. You are unique. Hallelujah. Hallelujah. அந்த ஒரு விஷயத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையோடு ஆண்டவர் நிறுத்தினார். ஆமென். இப்போ அடுத்தடுத்து வருகிற ஒவ்வொரு குழந்தைகளும் யார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நட்சத்திரம், இது ஒரு நட்சத்திரம், அந்த ஒரு நட்சத்திரம். ஹப்பிள் டெலஸ்கோப் மேல போய் நட்சத்திரங்களை புகைப்பிடித்து கொண்டு வந்து கீழே புகைப்படங்களை அனுப்பும் பொழுது ஒரு நட்சத்திரத்தை போல இன்னொரு நட்சத்திரம் இல்லவே இல்லைங்க. ஒவ்வொரு நட்சத்திரமும் தனி, ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்தனியா இருக்கு. வித்தியாசமான கலர், வித்தியாசமான சைஸ், வித்தியாசமான ஆங்கிள், வித்தியாசமா இருக்கு. ஒன்ன போல இன்னொன்னு இல்லவே இல்லை. நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கீங்களா? என்றைக்காவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கீங்களா? நீங்க ஆண்டவர் கையில இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மூக்கு டிசைன் இருக்குதுன்னு பாத்தீங்களா? எத்தனை மூக்கு டிசைன் வச்சிருக்காரு, எத்தனை காது டிசைன் வச்சிருக்காரு, இருக்கா இல்லையா? எத்தனை காது டிசைன் அவற்றிருக்கு, எத்தனை மூக்கு டிசைன் அவற்றிருக்கு. நம்ம இப்படி மண்டை ஆட்டும் போது தானே தெரியுது நம்ம மூக்கு ஆடுறது எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இருக்கா இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இப்போ ஆபிரகாமினுடைய சந்ததி என்று சொல்லும் பொழுது அவர்களை ஆண்டவர் என்னவாக பார்த்தார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நட்சத்திரங்களாகத்தான் ஆண்டவர் பார்த்தார். நட்சத்திரம் என்பதனுடைய எபிரேய வார்த்தை கொக்காவ். அப்படின்னா பிரகாசிப்பது, ஷைன் அல்லது ரேடியன்ட் என்று சொல்லி அதனுடைய பொருள். இப்பொழுது எபிரேயர்களுடைய மனதிலே, எபிரேயர்களுடைய எண்ணத்திலே, எபிரேயர்களுடைய சிந்தனையிலே, எபிரேயர்களுடைய ரத்தத்திலே, எபிரேயர்களுடைய ஜீன்ல, எபிரேயர்களுடைய மூளையிலே பதிந்துவிட்ட ஒரு செய்தி என்னவென்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் ஒரு நட்சத்திரம். சொல்லுங்க. யாரெல்லாம் ஆபிரகாமினுடைய சந்ததியில் வந்தானோ அவனுடைய மனதில் இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? I am a star. என்னது? நான் ஒரு நட்சத்திரம். யூதனாய் பிறந்தாலே அவனுடைய நடை உடையெல்லாம் கம்பீரமாகத்தான் இருக்கும். மிடுக்கான தோற்றம், கம்பீரமான நடை, யாருக்கும் அடிபணியாத ஒரு எண்ணம். இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெருமை, அகந்தை, மேட்டுமை. அந்த யூதனை பார்த்தா சொன்னார், பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஏன்னா அவனுக்கு பெருமை ஜாஸ்தி. அவனுடைய அறிவுக்கு ஈடானவர்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவனுடைய அறிவுக்கு ஈடானவர்கள் இந்த உலகத்திலேயே ஞானவான் யூதன். 100க்கும் மேற்பட்ட நோபல் பரிசுகளை வென்றுள்ளவன் யூதன். அவனுடைய தேசத்தை எப்படி வச்சிருக்கான் தெரியுமா? பாலைவனம் விளைகிறது என்று சொன்னால் இஸ்ரேல் தேசத்தில் மட்டும்தான் விளைகிறது. சுற்றிலும் இருக்கிற எதிரிகளை பார்த்து அவன் சொல்லுகிறான், சிரியா, லெபனான், ஈரான், ஈராக், ஜோர்டன், சவுதி அரேபியா, குவைத், எகிப்து எல்லா நாடும் சுத்தி இருக்கு. இன்னும் சொல்ல போனா 6 மில்லியன் யூதர்கள், 24 மில்லியன் எதிரிகள். அவனை பார்த்து சொல்றான், நீ வாயை மூடிட்டு பேசாம அமைதியா இருந்தேன்னு சொன்னா கடல் நீரை குடிநீராக்குவது இலவசமா உனக்கு சொல்லி கொடுக்கிற, செலவே இல்லாமங்கிறான். ஆனா அமைதியா இருந்தா தானே சொல்லி கொடுக்க முடியும். அமைதியா இருக்க மாட்டேங்கிறானே. அத்தனை டெக்னாலஜி இன்னைக்கு கையில வச்சிருக்கிற ஒரு யூதன், அவனுடைய எண்ணத்துல பதிந்து விட்ட ஒரு செய்தி, எங்களுடைய முற்பிதா ஆபிரகாம், எங்களுடைய முற்பிதாவாய் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். மோசே எங்களை பார்த்து கை காட்டி சொன்னார். எங்களை பார்த்து
அவர் பிரசங்கம் பண்ணும்போது கைகளை காட்டி சொன்ன வார்த்தை, நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களைப் போலவே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே நீங்கள் பெருகி இருக்கிறீர்கள் என்று சொல்லி என்னை பார்த்து மோசே சொன்னார் என்கிற ஒரு பெருமை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் யூதனுக்கு இருக்கிறது. ஆகினால அவன் தன்னை நட்சத்திரம் என்று சொல்லி அழைத்துக் கொள்கிறான். இப்பொழுது 147வது சங்கீதத்திற்கு வருவோம். 147வது சங்கீதம் என்ன என்கிறதை முதலில் சொல்லிவிடுகிறேன். இஸ்ரவேல் மக்கள் எங்கே வருகிறார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் கானான் தேசத்திற்குள் வருகிறார்கள். எகிப்தில் அடிமைப்பட்டு எகிப்திலிருந்து வெளியே வந்து 40 ஆண்டுகள் பாலைவன வாழ்க்கையை வாழ்ந்து எங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளாக அவர்கள் காலடி அடித்து வைப்பதற்கு முன்பாக அவர்கள் காதில் விழுந்த ஒரு சத்தம் என்னவென்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நட்சத்திரங்களை போல கர்த்தர் உங்களை பெருக பண்ணி இருக்கிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நட்சத்திரம். இந்த செய்தியை கேட்டுட்டு தான் எங்க வர்றான்? சத்தமா சொல்லுங்க. பாலும் தேனும் ஓடும் கானான் தேசம். சொல்லுங்க. எந்த செய்தி? நட்சத்திரம் என்கிற செய்தியை கேட்டுட்டு உள்ள வந்தாச்சு இல்ல. தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் இவன் கீழ்ப்படியில. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க மறவாதீர் என்கிறதான கட்டளையை கீழ்ப்படியில. 70 ஆண்டுகள் ஆண்டவர் சிறைப்படுத்த அடிமைப்பணத்தில் கொண்டு போகிறார். 70 ஆண்டுகள் என்ன என்று கணக்கை கேட்பீர்கள் என்று சொன்னால், ஏன் 70 வருஷம்? அது 100 ரவுண்டா இருந்திருக்கூடாதா? 50 இருந்திருக்கூடாதா? 70 ஜூபிலி ஓய்வு நாளை இவன் அனுசரிக்காதனால இவன் தேசத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். 7 வருஷம் இவன் இருந்தான்னு சொன்னா அதுக்கு அடுத்த வருஷம் தேசத்துக்கு முழுசுமா ஓய்வு கொடுக்கணும். அந்த ஓய்வு கொடுக்காதனால மொத்தமா ஆண்டவர் கால்குலேட் பண்ணி பார்த்தார். இவனை வெளியே தள்ளிட்டு தேசத்துக்கு ஓய்வு கொடுத்தார். இவன் வெளியே போயிட்டான்ல. வெளியே போயிட்டு உள்ள வந்த பொழுது அந்த உள்ள வந்ததற்கு பிறகு ஒரு சங்கீதத்தை இவன் பாடுகிறான். அந்த சங்கீதம் தான் 147வது சங்கீதம். பாபிலோனுடைய சிறையிருப்பிற்கு பின்பாக அவர்கள் உள்ளே வந்த பொழுது பாடின சங்கீதம் தான் 147வது சங்கீதம். இப்பொழுது சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்திலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். இப்பொழுது ஒரு யூதன் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் சொன்னேன் அவர்கிட்ட, அத்தனை நட்சத்திரத்துக்கும் அவர் பேர் வச்சு அழைக்கிறார்னா எவ்வளவு பெரிய ஆண்டவர்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, உனக்கு கொஞ்சம் கூட சிந்திக்கிறதுக்கே இது இல்லை. இந்த வானத்தில் இருக்கிற இந்த ஜடம் போன்ற இருக்கிற இந்த நட்சத்திரத்துக்கு பேர் சொல்லி இவர் கூப்பிட்டு அவர் எங்க வரப்போகுது அதெல்லாம் கிடையாதுப்பா. அவர் நட்சத்திரம்னு சொன்னது எங்களை சொன்னார் என்று சொல்லி யூதன் சொன்னானே, அப்பொழுது என்னுடைய உடம்பெல்லாம் சிரித்ததையா, நட்சத்திர கூட்டமாக யூதர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நான் கூட என்னுடைய மூலையில் யோசிக்கல. நான் நட்சத்திரத்துக்கெல்லாம் பேர் வச்சு கூப்பிடுறாரு. அவரு எங்க கூப்பிடுவாரு? டின்னருக்கா? பெயிட் கார்டன்ல ஆடுகளை வெட்டி குழம்பு வச்சிட்டு இருக்காங்க, நீ சாப்பிட்டு போனுங்கிற இன்விடேஷனுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வசனத்தை மேல இருக்கிறதெல்லாம் அவன் சுட்டி காமிச்சான் பாருங்க. பாருப்பா, அந்த வசனத்தை நல்லா படின்னு சொன்னார். படிச்சேன். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். எருசலேம் எதற்கு கட்டுகிறார்? துரத்துண்ட நட்சத்திர கூட்டத்தை கூட்டி சேர்ப்பதற்காக. அடுத்தது நட்சத்திரம், அதாவது இருதயம் நொறுங்குண்ட நட்சத்திரம் மாதிரி இருக்கிற மக்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இப்ப பாருங்க, அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எல்லாம் எண்ணி அவைகளெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் என்று சொல்லும் பொழுது என்னைத்தான் அழைத்தார் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த சங்கீதத்தை படிக்கும்போது போஸ்ட் எக்ஸைலிக் சாம், அடுத்து அந்த வசனங்களை எல்லாம் நீங்க கீழே படிச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவைகள் இஸ்ரவேல் மக்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. அவன் பாருங்க, உள்ள திரும்பி வரும்பொழுதும் அவனுக்கு எதுதான் ஞாபகமா இருக்குன்னு சொன்னா நட்சத்திரத்தான் திரும்பவும் ஞாபகப்படுத்தலாம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உள்ளே வரும் பொழுதும் அவன் நட்சத்திரம் என்கிறதான சத்தத்தோடு கூட உள்ளே போகிறான். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு. கானான் தேசத்தை விட்டு சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போய்விட்டு, பாபிலோனை விட்டு அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பொழுதும் அவன் சொல்லுகிறான் பாருங்கள், நாங்கள்லாம் நட்சத்திரம், எங்களை எல்லாம் ஆண்டவர் எண்ணுகிறார், எங்களை பேரிட்டு அழைக்கிற தேவன் என்று சொல்லியும் அவன் சொல்லிவிட்டான். சொன்னாரா சொல்லலையா? வீட்டில் போய் 147வது சங்கீதத்தை படித்து பாருங்க.
இப்ப படிங்க ஏசாய் 43:1 கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பாருங்கள். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீதான் நட்சத்திரம் ஆகியினால் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் எல்லாரும். You are a star. ஆகினால் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இப்ப இந்த சங்கீதக்காரன் எப்படி சொல்லி இருப்பார் என்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா? 147 சங்கீதத்தில் நட்சத்திரங்களின் லக்கங்களை எண்ணி பேரிட்டு அழைக்கிறார் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் மக்களையே அது குறிக்கிறதா இருக்கிறது. ஆபிரகாமினுடைய சந்ததி அது குறிக்கிறதா இருக்கிறது. விசுவாச மக்களை அது குறிக்கிறதா இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது என்ன சொல்லிவிட்டார் பாருங்கள். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லிவிட்டார். ஒரு வருஷம் கேட்பாங்க, வாக்குத்தத்த வசனம் கொடுப்பீங்களான்னு சொல்லி. அப்படி தேவைப்பட்ட எடுத்துக்கோங்க இந்த வசனத்தை நீங்க. If at all needed. ஒன்னும் புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சுதா புரியலையா? Take this. படிச்சிருங்களேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை. இப்போ இதுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நான் எதுக்கு விளக்கம் கொடுக்க போறேன்னு சொன்னா, நீ என்னுடையவன் சொன்னார் பாருங்க, அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்ல போறேன் நான். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? பின்னால சொல்லுங்க. ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஹலோ, ஒன்னும் சத்தம் இல்லையே. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பின்னால் இருக்கிறவங்க மட்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையா இருங்கள், தேவனுடைய வார்த்தை வருகிறது. ரோமர் 4:16 வாசிக்க கேட்போம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. இப்போ நீங்க இதுல என்ன புரியணும்னு சொன்னா, என்ன இஸ்ரவேல்னே பேசிக் கொண்டிருக்கிறாரே என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்துல நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல ஆபிரகாம் தகப்பன், யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஆபிரகாம் தகப்பன் தான் என்று சொல்லும் பொழுது, உங்க அப்பா பேரு என்னன்னு சொல்லி கேட்டா, நீங்க விசுவாசிச்சிட்டு இருக்கீங்களே, உங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லி கேட்டா எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, யார் உங்க அப்பா? இன்னும் சொல்லுங்க, சொல்லுங்க, ஆபிரகாம். ஐயோ, நமக்கு இங்கிருந்து கத்துனாலும் ஒண்ணு வேலையாக மாட்டேங்குது. சொல்லுங்க பார்க்கலாம், யார் உங்க அப்பா பேர் என்ன? மாம்சீகத்தின் பிரகாரமாக என்னுடைய தகப்பன் பாஸ்டர் ஜான் பொன்னம்பலம். ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய பிரகாரமாக, இருதய விருட்சேதனத்தின் நிமித்தமாக, உள்ளத்தில் யூதனாக, வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்தவனாகிய எனக்கு ஆபிரகாம் தகப்பன். உங்களுக்கு யார்? இப்ப புரியுதா? எங்க அப்பாவும் உங்க அப்பா ஒண்ணுனா என்னங்க அதுக்கு பேரு? சகோதர சகோதரிகள் என்று சொல்லி பெயர். இப்ப நானும் மலரும் அண்ணனும் தங்கச்சியும். காரணம் என்ன? உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா நானும் தான் சொல்லுவேன், நான் சொல்றதுதான் என் தங்கச்சியும் சொல்லுவா. அப்ப வேற ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? பிரதர் சிஸ்டர், ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. இப்ப நான் கேட்கிறோம், உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் ஆபிரகாம் தானே. ஓ, நாம தான் சகோதர சகோதரிகள். இந்த பந்தத்திற்கு இணையான ஒரு பந்தம் உலகத்தில் இல்லவே இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? எதுக்கு வந்தவனே கை கொடுத்தோம், சிலரை கட்டி தழுவி அடிச்சு அவர்களுக்கு முத்தம் கொடுத்தோம். என்ன காரணம்? ஆவிக்குரிய ஜீன் உள்ள இருக்கு, ஆவிக்குரிய ரத்தம் உள்ள ஓடிட்டு இருக்கு. அந்த ரத்த பாசம் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், உங்களை பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி வந்து விடுகிறது. சொல்ல மாட்டீங்களா ஒரு அல்லேலூயா? எனக்கு இருக்கிற பாசம் கூட உங்களுக்கு இல்லையே. நான் இவ்வளவு பாசமா பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு அந்த பாசம் இருக்கான்னு பாருங்க என் மேல.
ரோமர் 4:17 படிக்க கேட்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். நம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்று சொல்லிவிட்டார். உங்களுக்கும் தகப்பன், எனக்கும் தகப்பன். நீங்க இப்படி மாத்திரக்கூடாது. எனக்கு ஆபிரகாம் தகப்பன், என் பையனுக்கு தாத்தான்னு சொல்லிடக்கூடாது. புரிஞ்சுதா? எனக்கு அப்பா தான், என் பையனுக்கு அப்பா தான், என் பேரனுக்கு அப்பா தான், என் பேரனுக்கு அவர் அப்பா தான். நம் எல்லாருக்கும் தகப்பன் அவர் தான். இப்ப ஆபிரகாமினுடைய சந்ததி நாம், ஆமாவா இல்லையா? இப்ப இந்த ஆபிரகாமுடைய சந்ததியை கர்த்தர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்னு சொல்லி பாருங்கள். ஏசாயா 43:2 வாசியுங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நல்லா குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாமல் இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டபடியினால்தான் லட்சக்கணக்கான யூதர்களை ஹிட்லர் எரித்து கொன்ற பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்னவென்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அக்னியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய் என்கிற வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கிறது. ஆகினால் ஹிட்லரா சர்வாதிகாரியாகிய நீ எங்களை அழிக்க முடியாது என்கிற ஆணித்தரமான விசுவாசத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். ஸ்பானிஷ் இன்குசிஷன்ல ஃபெர்டினண்ட் அண்ட் இசபெல்லா அவர்கள் யூதர்களுக்கு போட்ட ஒரு சட்டம், நீ கத்தோலிக்க மதத்திற்கு மாறிவிடுங்கள், இல்லாவிட்டால் எங்களுடைய தேசத்தை விட்டு வெளியே போய்விடுங்கள் என்று சொன்னார்கள். யூதர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் கத்தோலிக்க மதத்திற்கு மாற முடியாது, நாங்கள் வேணால் தேசத்தை விட்டு வெளியே போய்க் கொள்கிறோம். அடுத்த ஒரு ஆர்டர் வருது, நீ போறதா இருந்தா ஒரு பைசா கூட எடுக்க கூடாது, எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா தான் போகணும். அவன் சொல்லிட்டான், ஓகே நாங்க போறோம், நாங்க வெறுங்கையா தான் வந்தோம், கர்த்தர் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார், நாங்க வெளியே போனோம்னா அடுத்த பக்கம் நாங்க சம்பாரிச்சுக்கோம், கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பார். சரி கிளம்பிட்டாங்க. கப்பல் ஏறுறாங்க ஸ்பெயினை விட்டு வெளியே போறதுக்கு. ஒரு வதந்தி கட்டவிழ்த்தப்படுகிறது. என்ன வதந்தி தெரியுமா? யூதன் கப்பலை ஏறும் பொழுது கோல்ட விழுங்கிட்டான்ட்டாங்க, தங்கத்தை எல்லாம் விழுங்கிட்டான். இது யார் காதுக்கு போகிறது என்று சொன்னால் ஃபெர்டினண்ட் அண்ட் இசபெல்லா காதுக்கு போகிறது. அங்கிருந்து ஒரு ஆர்டர் வருகிறது கப்பல் கேப்டனுக்கு, கப்பல் இருக்கிற எல்லா யூதர்களையும் கத்தி எடுத்து வைத்த கிழிச்சு உள்ள இருக்கிற தங்கத்தை வெளியேடு என்று சொல்லி கப்பல் கேப்டன் அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆர்டர் போடுகிறான், யூதர்கள் எல்லாரும் எடுத்து வைத்தை கிளி என்று சொல்லி ஒவ்வொருவராக வயிறை கிழித்து பார்க்கிறார்கள், தங்கம் இல்லை. தங்கம் இல்லாதபடியினால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு யூதனையும் கடலில் தூக்கி போட்டார்கள். லட்சக்கணக்கான யூதர்கள் அன்றைக்கு கடலில் விழுந்து செத்தார்கள். அவன் தூக்கி எறியப்படும் போது அவன் சொன்ன வார்த்தை என்னவென்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணின ஜீவனுள்ள தெய்வமே, நீ எங்களோடு கூடவே இருக்கிறீர், ஆகையினாலே நாங்கள் அழிந்து போவதில்லை என்கிறதான இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்தவர்களாகவே யூதன் அழிக்க முடியலையே. வாக்குத்தத்தம் இருந்துச்சா இல்லையா? வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா நிறைவேறலையா? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினபடினால்தான் இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரவேலுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்து கொண்டிருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் மேரில் பற்றாது. இயேசு ஒரு வீட்டுக்கு போகிறார், சகைவை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அடுத்து சொன்னார், இவனும் ஆபிரகாமுக்கு என்னவாயிட்டான்? இப்ப என்ன புரியுது? யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறீங்களோ ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாமே யார்தான்? ஆபிரகாமுடைய குமாரனும் குமாரத்திகளும் தான். ஆமாவா இல்லையா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள். அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாமுக்கு குமாரரும் குமாரத்திகள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 3:25. நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, உடன்படிக்கைக்கு புத்திரர்.
உடன்படிக்கையின் புத்திரர். உடன்படிக்கையின் புத்திரர் நாம. ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். இப்ப நீங்களும் நானும் ஆபிரகாம் என்னுடைய தகப்பன் என்று சொல்லி கிளைம் பண்ணுகிறோம், ஆபிரகாம் என்னுடைய தகப்பன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் உடன்படிக்கையினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்ப இந்த வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு செங்கோல், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கும், சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். நட்சத்திரம் எங்கிருந்து மேல வருதுங்க? நட்சத்திர கூட்டங்களிலிருந்து நட்சத்திரம் மேல வருது. நட்சத்திரம் தான் இன்னும் நட்சத்திரத்தை கொடுக்க முடியும் இல்லையா? யாக்கோபு அந்த கூட்டம், அந்த சந்ததியை பார்க்கும் பொழுது நட்சத்திர கூட்டம், அந்த நட்சத்திர கூட்டங்களிலிருந்து மேசியாவாகி ஒரு நட்சத்திரம் உதித்து வருவதை பீலையாம் என்கிறதான அந்த பாகாலை பின்பற்றுகிற தீர்க்கதரிசி பார்த்து விட்டார். ஹீதன் ப்ராஃபட். நட்சத்திர கூட்டங்களிலிருந்து ஒரு நட்சத்திரம் மேல வருகிறது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள் இவர்தான் மேசியா, இவர்தான் இயேசு, இவர்தான் மணவாளன் என்று சொல்லி எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வசனத்தை படிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இப்ப நீங்க ஒன்ன புரிஞ்சு கொள்ளுங்க. சாத்தானுடைய ட்ரிக் என்னங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். இந்த சாத்தானுடைய ட்ரிக்கை நீங்க நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா இன்றைக்கு உங்க மைண்ட்ல ஒரு பெரிய கிளியரோட நீங்க போவீங்க. இந்த நட்சத்திரம் என்கிறதான இந்த பதத்தை சாத்தான் எடுத்து அவன் கையாண்டு கொண்டிருக்கிறான். மறந்து விடாதீர்கள். இந்த நட்சத்திரம் என்கிற பதத்தை சாத்தான் எடுத்து கையாண்டு கொண்டிருக்கிறான். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஸ்டார். அலங்கோலமான உடை அணிந்து, இதை சொல்லாதீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அலங்கோலமான உடை அணிந்து வெளிப்புறமாக மேக்கப் போட்டு திரைகளில் தோன்றி நடிக்கிறவர்கள் தங்களை ஸ்டார் என்று சொல்லி அழைத்துக் கொள்ளுகிறார்கள். இது சாத்தானுடைய வேலை, நம்பர் 1 வேலை. அவனுக்கு வேற ஏதாவது பேர் கிடைச்சிருக்கலாம்ல? யோசிச்சு பாத்தீங்களா? அவனுக்கு வேற ஏதாவது பேர் கிடைச்சிருக்கலாம்ல? ஏன் ஸ்டார்ங்கிற பேர் அவன் எடுத்தான்? இட் இஸ் பிகாஸ் நீங்களும் நானும் ஸ்டார் என்பதை அவன் ஒத்துக்கொள்ளாமல் இருப்பதற்காக அவனை ஸ்டார் அவன் அழைச்சுக்கிட்டான். அடுத்தது பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீ இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற, நீ இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற, நீ இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரம் கொடுக்குறான் பாரு. சாத்தானை பார்த்து சொல்றேன், நான் இந்த நட்சத்திரத்திலையும் பிறக்கலடா, நானே நட்சத்திரமாக பிறந்திருக்கிறேன். ஐயா, நான் என்ன சொல்லியிருக்கிறேன் உங்களைய? சூப்பர் ஸ்டார் சொல்லி இருக்கிறேன்ல. நம்ம தாங்க அது. இந்த பட்டத்தை தயவு செய்து நய வஞ்சகத்தின் ஆவியுடைய எந்த அந்தகார வல்லமையும் உடைய எந்த பிசாசின் பிள்ளைகளுக்கும் கொடுத்து விடாதீர்கள். இது நமக்கு சொந்தமான ஒன்று. இது நமக்கு சொந்தமான ஒன்று. நட்சத்திரம். இப்ப இந்த வசனத்தை பாருங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இந்த வசனத்தினுடைய சரியான விளக்கத்தை நான் சொல்றேன். ரெடி? எஸ், நோ, எஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நட்சத்திரமானாய். என்னையா இது? என்னன்னு புரியலையே எனக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இந்த வசனம் அதனுடைய ஒரிஜினல் அதுதான் சொல்லி? நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ ஸ்டார் ஆனேங்கிறார் ஆண்டவர். உன்னை ஸ்டார் ஆக்கிட்ட. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ என் நட்சத்திரமானாய். இந்த வசனத்தை படிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்? நீ என்னுடையவன் என்பதற்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நீ என்னுடையவன் என்பதற்கு விளக்கம் வர பாருங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ நட்சத்திரமானாய். சொல்லுங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால்
ஸ்டார்னா கனம் பெற்றவங்க தானே ஸ்டார்னு சொல்றாங்க இல்லையா? எவன ஸ்டாருங்கிறாங்க? அத்தனை அயோக்கியத்தனம் பண்றவனே ஸ்டார்னு அழைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பட்டத்தை இனிமேல் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அவன் திருடுறதுக்கு எதை கரெக்டா திருடி இருக்கான்ங்கிறது இப்ப யோசிக்க முடியுதா? உங்களால யோசிக்க முடியுதா? முடியலையா? நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதாவது நம்ம விசுவாச பிள்ளைங்க, ஆவிக்குரிய பிள்ளைங்க, பைபிளை படிச்சுட்டு இருக்கிறவங்க, வேதம் படித்து ஜெபம் பண்ணி தியானிக்கிறவங்க, நான் அந்த ஸ்டார் மாதிரி ஆகணும்னு சொல்லி அந்த பொம்பளைகளை போலவும் அந்த ஆம்பளைகளை போலவும் திரிகிறாங்களே, அவன் வெட்டுற மாதிரி முடி, அவன் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு, அவன் போடுற மாதிரி ஜீன்ஸு. ஐயா, நீங்க தான் ஸ்டாரு. நீங்க அதுக்காக வேண்டி அந்த ட்ரெஸ் எனக்கு வேணும், அந்த மேக்கப் எனக்கு வேணும், அந்த ஃபேர் அண்ட் லவ்லி எனக்கு வேணுங்கிறது இல்லைங்க. நீங்க ஸ்டார் என்பதை கர்த்தர் என்ன பண்ணி பார்க்கிறார் சொன்னால், நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை, நீ உள்ளாக அழகுடையவளாய் இருக்கிறாய் என்று சொல்லி உங்களுடைய உள்ளான அழகை பார்த்து உங்களை ஸ்டார் என்று அழைக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ரொம்ப நாளைக்கு அவனுடைய ஸ்டார் நிக்காதுங்க. நிக்குமா? எத்தனையோ ஸ்டார் போயிட்டாங்க. ஆனா மனிதனும் முகத்தை பார்க்கிறான். நீங்க சொல்லலாம், நீங்க கருப்பா இருக்கிறீங்க, உங்க முடி நல்லா இல்ல, நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் நல்லா இல்ல, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பர்சனாலிட்டி பத்தாது, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனால் என்னை உண்டாக்கின என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானபடியினால் நீ நட்சத்திரமானாய் என்று சொல்லி என் ஆண்டவர் என்னை சொல்லும் பொழுது நீங்கள் என்ன சொன்னாலும் அது பெரிய கவலை இல்லையா? நான் கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் அதை பற்றி என் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லிவிட்டார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ நட்சத்திரமானாய், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பிள்ளையம் பார்க்கிறான் கூட்டத்துல, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிச்சிட்டு வருது. அங்க இருக்கிறது எல்லாமே நட்சத்திரம் தான். ஆமாவா இல்லையா? இப்ப அந்த வசனம் என்ன? நீ என்னுடையவன் சொல்றாரு. என்ன அர்த்தம்? நட்சத்திரம் நட்சத்திரத்தை திருமணம் செய்கிறது. ஸ்டார் மேரிஸ் தி ஸ்டார். ரெண்டு ஸ்டார் இடையில திருமணங்க. நான் ஒரு ஸ்டார், எங்க வீட்டுக்காரர் ஒரு ஸ்டார். எங்க வீட்டுக்காரர் என்னை கல்யாணம் பண்றாரு. ஸ்டார் மெசாயா, நட்சத்திர மேசியா. நான் திருமணம் செய்ய போவது ஒரு ஸ்டாரை திருமணம் செய்ய போகிறேன். ஏன் என்று சொன்னால், நான் ஒரு ஸ்டாரா இருக்கிறதுனாலதான் என்னால ஒரு ஸ்டாரை திருமணம் செய்ய முடிகிறது. அவர் சொல்லிவிட்டார், நீ என்னுடையவன் என்று சொல்லுறது காரணம் என்ன தெரியுமா? நீ என் மனவாட்டின்னு சொல்றாரு, அவ்வளவுதான். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ ரூபவதி, என் பிரியமே ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாயிருக்கிறது, உன் கூந்தல் கிளையாத் மலையில் தலை மேயும் வெள்ளாட்டு மந்தையை போல இருக்கிறது என்று சொல்லி என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னார். இந்த 2018ஆம் ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்னவென்று சொன்னார், உன்னை எனக்கு நட்சத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்கிறதான அற்புதமான செய்தியை இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கவில்லை. இந்த உலகத்தினுடைய சினிமாக்காரர்கள் நட்சத்திரம் அல்ல, இந்த உலகத்தினுடைய பணக்கார நட்சத்திரம் அல்ல. உள்ளத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருதய விருத்திசேதனம் அடைந்து வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்து உள்ளாக பூர்ண அழகுடையவனே நட்சத்திரமாக காட்சியளிக்கிறார். ஆகையினாலே இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்களே நட்சத்திரமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிவிட்டார், நீ என்னுடையவன், என்னுடைய பார்வைக்கு நீ அருமையானபடியினால் நீ நட்சத்திரமானாய் என்கிறதான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிறது. தேவனுடைய பார்வையில் நீங்கள் அருமையானவர்களாய் இருக்கிறீர்கள். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன், நீ தான் என்னுடைய மனைவி, வேற இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தேவனுடைய வார்த்தை என்னோடு பேசினது பர்சனலா உணர்ந்தீங்க? நீங்க என்னோட ஆண்டவர் பேசினார் பர்சனலா. God spoke to me personally. You are the star. இந்த பொசிஷனை நீங்க என்ன செய்யக்கூடாது? எந்த உலகத்துல எந்த விதமான ஒரு பிசாசினுடைய பிள்ளைகளுக்கும் விட்டு கொடுக்கவே கூடாது. நீங்க ஆட்ட வேணாலும் சொல்லுங்க, நீங்க தைரியமா சொல்லுங்க. நீங்க சொல்லல, வசனம் சொல்லுது, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிவிட்டார். ஆகியனால நீங்க இதை தைரியமா சொல்லலாம். இந்த 2018ஆம் ஆண்டு புதிய வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். சவுலை பேர் சொல்லி அழைத்தாரா, அழைக்கலையா?
சகேவே comes down quick. ஏண்டா மேல உட்கார்ந்திருக்கிற, கீழே இறங்கி வாடா, நீயாடா நட்சத்திரம். எங்க இருந்தோம் நம்ம? எங்கேயோ போயிருப்பேனே, நான் எங்கேயோ அழிந்து போயிருப்பேனே. என்னை தேடி வந்தார், என்னை பேர் சொல்லி அழைத்தார், என்னை நட்சத்திரமாக்கினார். உங்களை தேடி வந்த தெய்வம். இது 2018 கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான செய்தி என்னவென்று சொன்னால், நீங்களே நட்சத்திரமாய் இருக்கிறீர்கள். எழுந்திருப்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கைகளை தெரிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை அனுபவித்தீர்கள், யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில் அப்படியே இருந்தீர்கள், அப்படியே உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்தது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்லுங்கய்யா. இதை நீங்க சுதந்திரிக்க போறீங்க இன்னைக்கு. அதுதான் இன்னைக்கு பண்ணைக்கு போகிறோம். இன்னைக்கு நாம் அதை சுதந்திரிக்க போகிறோம். இன்னைக்கு இன்னையோட சரி, இன்னொருத்தனை ஸ்டார்னு சொல்றது உங்களுடைய வாயிலிருந்து வரவே கூடாது. நீங்க தான் ஸ்டார், நான் தான் ஸ்டார். என்னுடைய ட்ரெஸ் பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது ஐயா. என்னுடைய மேக்கப் பத்தி கவலைப்பட போறது கிடையாது. என்னுடைய கலரை பத்தி கவலைப்பட கிடையாது. என் புருஷன் என்னைய பார்த்து சொல்லிட்டார், நீ நட்சத்திரம் என்று சொல்லிவிட்டார். என்னுடைய மணவாளன் இயேசு சொன்னதற்கு பிறகு இனிமேல் யார் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. என்னுடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்கிறது. நீங்கள் விளையாட்டா என்ன வேண்டாம். இது ஒரு முக்கியமான ஜெப வேளை ஆகினால நீங்கள் அங்குமிங்கும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தருடைய வசனங்கள் எந்தெந்த வசனங்கள் எல்லாம் உங்களை நோக்கி வந்ததோ அவைகள் எல்லாம் மனதில் கொண்டு வாருங்கள். கண்களை மூடி அந்த வார்த்தைகள் எல்லாம் மனதில் கொண்டு வாருங்கள். ஏதோ விளையாட்டாக என்ன வேண்டாம். பிசாசினுடைய கையிலிருந்து இன்றைக்கு நட்சத்திரம் என்கிறதான விஷயத்தை நாம் புடுங்கி விட்டோம். நீ இல்லடா, நான் தான் நட்சத்திரம் என்று சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார். யாக்கோபிலிருந்து நட்சத்திரம் உதித்ததே. உதித்து வரும் இவர் யாரோ, பாரி அருளோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, உத சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல, உத சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மேசரே சாரோனே ரோஜாவும் நீலி புஷ்பமுமா, எல்லாரும் பதினாயிரங்களில் சிறந்தோ, ஆமென் ஆமென் ஆமென். பதினாயிரங்களில் சிறந்தோ, அட்டு மரங்களில் கிழிச்சிரிப்போ, எந்த நேசரதோ நிற்கிறார், அட்டு மரங்களில் கிழிச்சிரிப்போ, எந்த நேசரதோ நிற்கிறார். நாமமூற்றுண்ட பரிமளமே, இப்பரசத்திலும் அதிமதுரம். நாமமூற்றுண்ட பரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே சாரோனே ரோஜா கைதட்டி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, அவர் இடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே,